எப்பவுமே ஓஇடி ரைட்டிங் லெட்டர் எழுதும்போது கண்டிப்பா நீங்க பல முறை ஐ எம் ரைட்டிங் டு ரிஃபர், ஐ எம் ரைட்டிங் டு டிரான்ஸ்ஃபர், ஐ எம் ரைட்டிங் டு டிஸ்சார்ஜ் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. நீங்க இந்த ரெஃபர் லெட்டருக்கும் டிரான்ஸ்ஃபர் லெட்டருக்கும் எக்ஸாக்டா என்ன டிஃபரன்ஸ், அண்ட் தென் இந்த டேர்ம்ஸோட எக்ஸாக்ட் மீனிங் என்னது, எங்க எந்த சினாரியோல நம்ம எந்தெந்த டைப் ஆஃப் லெட்டர் எழுதணும் இப்படிங்கிற கன்ஃபியூஷன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இன்னைக்கு இதை தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். எக்ஸாக்டா சொல்லணும்னா போயிட்டு ரைட்டிங் பெர்ஸ்பெக்டிவ்ல என்னென்ன டைப்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ் இருக்கு, அதை எப்படி ஐடென்டிஃபை பண்றது, அதை எப்படி எழுதுறது அப்படிங்கறத டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா மை நேம் இஸ் பெர்லின் ஃப்ரம் டார்கெட் நர்ஸ் அகாடமி. லெட்ஸ் பிகின். முதலாவதா என்னென்ன டைப் இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த டைப்ஸ் தெரிஞ்சுக்கிறதுனால என்னென்ன யூசேஜ் இருக்கு அப்படிங்கறது பார்ப்போம். சி, நீங்க ஒரு லெட்டர் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த லெட்டரோட டைப்பை ஃபர்ஸ்ட்ல ஐடென்டிஃபை பண்றீங்க அப்படின்னா இனிஷியலா லெட்டர் எப்படி ஸ்டார்ட் பண்ணும் அப்படிங்கறத வந்து நீங்க டூ மச் திங்க் பண்ண வேண்டிய தேவையில்லை, ஈஸியாவே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா லெட்டர் எழுதும் போது எந்தெந்த இன்ஃபர்மேஷனை இன்க்ளூட் பண்ணணும், அதை எந்த ஆர்டர்ல இன்க்ளூட் பண்ணணும், எதுக்கு அதிகமா ப்ரையாரிட்டி கொடுக்கணும், எதுக்கு கம்மியா ப்ரையாரிட்டி கொடுக்கணும், இப்படி பல விஷயத்தை டிட்டர்மைன் பண்றதுக்கு உங்களுக்கு இந்த டைப் ஆஃப் லெட்டர் ஐடென்டிஃபை பண்றது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. ஸோ நீங்க ப்ராப்பரா என்ன டைப் ஆஃப் லெட்டர் எழுதணும் அப்படிங்கறத இனிஷியலாவே ஐடென்டிஃபை பண்றீங்க அப்படின்னா இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க நிறைய டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய தேவையுமே இருக்காது. ஈஸியா உங்களோட லெட்டரை ஸ்டார்ட் பண்ண முடியும், அண்ட் தென் அதே வேகத்துல உங்களால கம்ப்ளீட் பண்ணவும் முடியும். ஸோ இப்போ எதனால வந்து நம்ம இந்த டைப் ஆஃப் லெட்டரை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறமா என்னென்ன டைப் ஆஃப் லெட்டர் இருக்கு அப்படிங்கறத வந்து டீட்டெயிலா பார்ப்போம். சி, நம்ம அக்கார்டிங் டு ஓஇடி பாக்குறோம் அப்படின்னா நமக்கு 3 டைப்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ் வந்து அவங்க சொல்றாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் ரெஃபரல் லெட்டர், தென் டிரான்ஸ்ஃபர் லெட்டர், ஃபைனலா டிஸ்சார்ஜ் லெட்டர். பட் நம்ம லெட்டரோட இன்ட்ரோடக்ஷன்ஸ் எழுதும்போது இந்த டிரான்ஸ்ஃபர் லெட்டர் அண்ட் தென் டிஸ்சார்ஜ் லெட்டர் இதோட ஒரு சப் கேட்டகரியா நோன் கேஸ் லெட்டர்ஸையுமே சொல்லிக்கலாம். ஸோ டோட்டலா சொல்லணும்னா ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாம சம்டைம்ஸ் நீங்க கேஸ் நோட்ஸ்ல பார்க்கலாம் ஆன் பிஹாஃப் லெட்டர் அப்படிங்கிற ஒரு லெட்டருமே இருக்கு. பட் ஸ்டில் எக்ஸாமினேஷனுக்கு அது வர்றதில்லை. அதாவது நீங்க வந்து அன்அஃபிஷியல் ப்ராக்டிஸ் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்றீங்கன்னா சம்டைம்ஸ் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் வந்து நீங்க கோ த்ரூ பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்ஸ் வந்திருக்கலாம். ஸோ இப்போ பேசிக்கா எடுத்துக்கிறோம் அப்படின்னா 3 டைப்ஸ் இருக்கு. பட் அதோட 2 டைப்ஸ் நம்ம வந்து சப் கேட்டகரைஸ் பண்றோம்னா 1 மோர் டைப் இருக்கு. ஸோ பேசிக்கா ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஒரு டைப்பையுமே டீடைலா பார்ப்போம். முதலாவதா ரெஃபர் லெட்டர் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். சி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெஃபர் அப்படிங்கிற வேர்டோட மீனிங் உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கணும். இப்போ ரெஃபர் அப்படின்னா என்ன தாட் உங்க மைண்ட்ல வருதோ அதை கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணிக்கோங்க. சி, இப்போ ரெஃபர் அப்படிங்கிறது பேசிக்கா டு இன்ட்ரடியூஸ் சம்திங். அதாவது நம்ம ஓஇடி லெட்டர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறோம் அப்படின்னா ஒரு பர்சனை ஒருத்தங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இன்ட்ரடியூஸ் பண்றீங்க அப்படின்னா அங்க நீங்க ரெஃபர் லெட்டர் எழுதிக்கலாம். எக்ஸாம்பிளா ஒரு பேஷண்ட ஒரு டாக்டருக்கு இல்லைன்னா ஒரு நர்ஸுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த சிச்சுவேஷனை நம்ம ரெஃபர் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதாவது ஒரு பேஷண்ட் வந்து ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட் ஆகிட்டு உங்க ஃபெசிலிட்டிக்கு, அதாவது ஒரு கம்யூனிட்டிக்கல் சென்டருக்கு வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இனிமே நீங்க வந்து இந்த பேஷண்ட ஒரு டாக்டருக்கு, அதாவது ஜிஹெச்ல இருக்கக்கூடிய ஒரு டாக்டருக்கு அனுப்ப போறீங்க. அவங்களுக்காக நீங்க லெட்டர் எழுதும் போது கண்டிப்பா இந்த பேஷண்ட அந்த டாக்டருக்கு தெரியறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. ஸோ இந்த சிச்சுவேஷனை நம்ம ரெஃபர் அப்படின்னு சொல்லிக்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம் அப்படின்னா ஒரு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா லோக்கல் கம்யூனிட்டிகள் சென்டர்ல இருக்கக்கூடிய ஒரு நர்ஸுக்கு நீங்க லெட்டர் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. எங்கேயுமே அந்த நர்ஸுக்கு பேஷண்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு இல்லை. ஸோ இந்த சிச்சுவேஷன்லயுமே, அதாவது நீங்க இந்த பேஷண்ட அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரோடியூஸ் பண்றதுனால இதை ரெஃபர் லெட்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததா டிரான்ஸ்ஃபர் லெட்டர். டிரான்ஸ்ஃபர் லெட்டர் அப்படின்னா பேசிக்கா டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறதோட மீனிங் ரீலொகேஷன். அதாவது ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்ல ஒருத்தங்களை வந்து சேஞ்ச் பண்றீங்க அப்படின்னா அதை வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் லெட்டர் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதாவது பேசிக்கா ரீலொகேஷன் ஆஃப் அ பேஷண்ட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் அப்படின்னு நம்ம இதை டிஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வைஸ் பார்க்கறோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் வைஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், இந்த டிரான்ஸ்ஃபர் லெட்டர் அப்படிங்கிறத வந்து நம்ம 2ஆ கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளாடி நடக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபர், அதையுமே நம்ம டிரான்ஸ்ஃபர்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து ஹாஸ்பிட்டல் டு ஹாஸ்பிட்டல், இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் டு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர். இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவுட் சைடு ஒரு ஃபெசிலிட்டிக்கு பேஷண்ட் அனுப்புறதையே நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இப்போ இங்க எக்ஸாம்பிளா பாக்குறோம் அப்படின்னா ஒரு பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பேஷண்ட்டை நீங்க ரீஹாபிலிட்டேஷன் சென்டருக்கு அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ நீங்க அவங்கள நீங்க டிரான்ஸ்ஃபர் லெட்டர் அப்படிங்கிறது மாதிரி எழுதிக்கலாம். அதாவது இந்த சிச்சுவேஷன் நம்ம டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு டிஃபைன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்டா ஒரு பேஷண்ட் கோவிட் சிம்டம்ஸோட இனிஷியலா வந்திருக்காங்க.
இம்மீடியட்டா அவங்க உங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்கள ஷிஃப்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இதையுமே நம்ம டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ பேசிக்கா டிரான்ஸ்ஃபர் லெட்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு பேஷண்ட ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸுக்கு ரீலோகேட் பண்றதை நம்ம பேசிக்கா டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஃபைனலா டிஸ்சார்ஜ் லெட்டர். இப்போ இந்த வேர்ட் டிஸ்சார்ஜோட எக்ஸாக்ட் மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு பேஷண்ட் ஒரு ப்ராப்ளமோட வராங்க, அந்த ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ணிட்டு நீங்க அனுப்புறீங்க அப்படின்னா அது வந்து நம்ம டிஸ்சார்ஜ் லெட்டர்னு சொல்லிக்கலாம். இப்ப இங்க ரெக்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து பேஷண்ட் கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆகணும்னு இல்லை. எக்ஸாம்பிளா ஒரு பேஷண்ட் ஃபிராக்சரோட வந்திருக்காங்க, அந்த ஃபிராக்சருக்கான சர்ஜரி பண்ணிட்டு அவங்களுக்கு எந்த காம்ப்ளிகேஷனுமே இல்லை, சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் மட்டும் தேவை, இந்த ஒரு சிச்சுவேஷன்ல அவங்க அனுப்புறீங்க அப்படின்னா ஸோ இதை வந்து டிஸ்சார்ஜ் லெட்டர் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒரு பேஷண்ட ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அனுப்புறோம் அப்படின்னா ஸோ அதை வந்து டிஸ்சார்ஜ் டைப் ஆஃப் லெட்டர் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுதான் வந்து பேசிக், அதாவது ஓஐடி சொல்லக்கூடிய டைப்ஸ். இப்போ இதுக்கப்புறமா நீங்க இன்ட்ரோடக்ஷன் எழுதுறதுக்காக உங்களுக்கு அண்ட் தென் ஆர்கனைஸ் பண்றதுக்காக உங்களுக்கு ஈஸியா இருக்கிறதுக்காக நீங்க வந்து ஒரு டைப் கூட ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அது வந்து நோன் கேஸ் லெட்டர். என்ன அப்படின்னா இதை வந்து டிரான்ஸ்ஃபர் அண்ட் டிஸ்சார்ஜ் லெட்டரோட ஒரு காம்பினேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நோன் கேஸ் அப்படிங்கிறது நீங்க யாருக்கு லெட்டர் எழுதுறீங்களோ அவங்களுக்கு பேஷண்ட ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இப்போ எடுத்துக்காட்டா நீங்க பேஷண்டோட ஃபேமிலி டாக்டருக்கு எழுதுறத வந்து நோன் கேஸ் லெட்டர்னு சொல்லிக்கலாம். இல்லைன்னா பேஷண்ட்டுக்கு நோன் ஒரு டாக்டர் இல்லைன்னா ஒரு நர்ஸுக்கு நீங்க எழுதுறது எல்லாமே நோன் கேஸ் லெட்டர்ஸ்னு சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிளா ஒரு பேஷண்ட் ஒரு ரீஹாபிலிட்டேஷன் ஃபெசிலிட்டில இருந்து உங்க பிளேஸ்க்கு ஒரு சர்ஜரிக்காக வராங்க. சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறமா எகைன் நீங்க வந்து அவங்கள அதே ரீஹாபிலிட்டேஷன் ஃபெசிலிட்டிக்கு அனுப்புறீங்க அப்படின்னா இட்ஸ் செட் டு பி நோன் கேஸ் லெட்டர். இல்ல இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு பேஷண்ட் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் சிம்டம்ஸோட வராங்க, ட்ரீட் பண்ணதுக்கு அப்புறமா அதாவது இனிஷியலா நீங்க அவங்களுக்கு மெடிகேஷன்ஸ் எல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறமா பேஷண்டோட ஓன் ஜிபிக்கு ஃபாலோ அப்பாக எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதையுமே நம்ம நோன் கேஸ் லெட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ சிம்பிளா சொல்லணும்னா நோன் கேஸ் அப்படிங்கிறது நீங்க யாருக்கு எழுதுறீங்களோ அவங்களுக்கு பேஷண்டா ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை வந்து நம்ம எக்ஸாக்டா ரெஃபரல் லெட்டரோட ஆப்போசிட் டைப் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ என்னென்ன டைப் ஆஃப் லெட்டர் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியரா இருக்கும். இது இன்னும் ஷார்ட்டா சொல்லணும்னா ரெஃபர் லெட்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு பேஷண்ட ஒரு பர்சனுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அங்க ரெஃபர் லெட்டர் எழுதிக்கலாம். டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸுக்கு ஒருத்தங்களை ரீலோகேட் பண்றீங்க அப்படின்னா அதை வந்து டிரான்ஸ்ஃபர்னு சொல்லிக்கலாம். இந்த டிரான்ஸ்ஃபர் ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளாடி நடக்கலாம், இல்ல ஹாஸ்பிட்டலுக்கு வெளியுமே கூட நடக்கலாம். தென் டிஸ்சார்ஜ் அப்படிங்கிறது ஒரு பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா எழுதுறீங்க அப்படின்னா, அதாவது ப்ரிலிமினரியா அவங்களோட கண்டிஷனை மேனேஜ் பண்ணதுக்கு அப்புறமா எழுதுறீங்கன்னா அதை வந்து டிஸ்சார்ஜ் சொல்லிக்கலாம். நோன் கேஸ் அப்படிங்கிறது நீங்க யாருக்கு எழுதுறீங்களோ அவங்களுக்கு கிளியரா தெரியும், அதாவது நீங்க எழுதக்கூடிய பர்சனுக்கு பேஷண்ட்டை கிளியரா தெரியும். ஸோ இங்க நோன் கேஸ் லெட்டர்ஸ் நீங்க எழுதிக்கலாம். இதுக்கப்புறமா இந்தந்த டைப் ஆஃப் லெட்டர் தான் வருது, இல்லைன்னா இந்தந்த டைப் ஆஃப் லெட்டர் தான் நம்ம எழுதணும் அப்படிங்கிறது வந்து எப்படி ப்ராப்பரா ஐடென்டிஃபை பண்றது அப்படிங்கறது பார்ப்போம். சரி, இங்கேயுமே ஒரு 3 சிச்சுவேஷன்ஸ் காமனா உங்களுக்கு வரலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த ரெஃபரல், டிரான்ஸ்ஃபர், டிஸ்சார்ஜ் இது மூணுமே கிளியரா உங்களோட ரைட்டிங் டாஸ்க்ல மென்ஷன் பண்ணி கொடுத்திருப்பாங்க. அதாவது ரைட் a letter of referral to this person, இல்லைன்னா ரைட் a letter of transfer to this person, இல்லைன்னா ரைட் a letter of discharge to this person. இந்த மாதிரி டைரக்டாவே நீங்க என்ன டைப் ஆஃப் லெட்டர் எழுதணும் அப்படிங்கறது வந்து கிளியரா உங்களோட ரைட்டிங் டாஸ்க்ல மென்ஷன் பண்ணி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ அது ஈஸியாவே உங்களுக்கு வந்து என்ன டைப் ஆஃப் லெட்டர் அப்படிங்கறத வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். செகண்ட் கேட்டகரி என்னன்னா இந்த நோன் கேஸ் லெட்டர்ஸ் வரும்போது அதை நம்ம ஒரு 2 வேஸ்ல ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ரைட்டிங் டாஸ்க் இல்லைன்னா டிஸ்சார்ஜ் பிளான் செக் பண்றீங்கன்னா அங்க பேஷன்ஸ், ஃபேமிலிஸ் ஸோ இந்த மாதிரி பொசசிவ் ஃபார்ம்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பொசசிவ் ஃபார்ம்ஸை வந்து ஹிம், ஹிஸ், ஸோ ஹிஸ் டாக்டர், ஹெட் டாக்டர், ஹெட் நர்ஸ், இல்லைன்னா ஃபேமிலி டாக்டர், ஃபேமிலிஸ் நர்ஸ் இந்த மாதிரி பொசசிவ் ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை நீங்க நோன் கேஸ் லெட்டரா கன்சிடர் பண்ணிக்கலாம். இது வந்து ஒன் வே ஆஃப் ஐடென்டிஃபைங் நோன் கேஸ் லெட்டர்ஸ். செகண்ட் வே ஆஃப் எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னா அதாவது பேஷண்டோட அட்ரஸ் பிளஸ் நீங்க யாருக்கு எழுதுறீங்களோ அவங்களோட அட்ரஸ், 2 அட்ரஸுமே ஒரே அட்ரஸா இருக்கும். இது மோஸ்ட்லி எந்த சிச்சுவேஷன்ல வரும்னா ஏதோ ஒரு ஃபெசிலிட்டியில பேஷண்ட் இருப்பாங்க, அங்கிருந்து உங்க பிளேஸுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவாங்க, ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா எகைன் நீங்க அவங்களை அதே ஃபெசிலிட்டிக்கு அனுப்புறது மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து another type of non case letter. ஸோ இந்த மாதிரியுமே நீங்க நோன் கேஸ் லெட்டர்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். தென் தேர்டா சம் கேசஸ் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. அதாவது என்ன டைப் ஆஃப் லெட்டர் எழுதணும் அப்படிங்கிறது வந்து ரைட்டிங் டாஸ்க்லயும் இருக்காது, டிஸ்சார்ஜ் பிளான்லயுமே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி டேக்கிள் பண்றதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நான் சம் சினாரியோஸ் உங்களுக்கு தரேன். ஸோ இப்போ இந்த சினாரியோஸ்ல எந்தெந்த டைப் ஆஃப் லெட்டர் வரும் அப்படிங்கிறத வந்து நீங்க ப்ராப்பரா அனலைஸ் பண்ணி
கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் டைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து டைப் ஆஃப் லெட்டர்ஸை கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ கன்ஃபியூஷன் இருக்காது அப்படின்னு எனக்கு பிலீவ் தட். எனிவே ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா, நீங்க ஒரு கம்யூனிட்டி ஹெல்த் நர்ஸ், ஒரு கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர்ல ஒர்க் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேஷண்ட் ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமா உங்க ஃபெசிலிட்டிக்கு வராங்க. இனிஷியலா வரும்போது அவங்களுக்கு சம் சிம்டம்ஸ் இருக்கு. ஸோ நீங்க இமீடியட்டா உங்களுக்கு டயக்னோஸ் பண்றீங்க ஏதோ ஒரு பார்ட்ல அவங்களுக்கு ஃப்ராக்சர் இருக்கு அப்படின்னு. எக்ஸாம்பிளா நீ ஃப்ராக்சர்னு எடுத்துக்கோங்க. ஸோ இனிஷியலா நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் ப்ரொவைட் பண்ணிட்டீங்க. இப்போ அவங்களுக்கு ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் தேவை. ஸோ நியரஸ்டா இருக்கக்கூடிய ஜிஹெச்சுக்கு பேஷண்ட் அனுப்பணும். ஸோ இதான் வந்து உங்களோட பிளான். இந்த சிச்சுவேஷன்ல நீங்க ஒரு லெட்டர் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இங்க என்ன டைப் ஆஃப் லெட்டர் எழுதுறது கரெக்டா இருக்கும்? ரெஃபர் லெட்டரா, டிரான்ஸ்ஃபர் லெட்டரா, டிஸ்சார்ஜ் லெட்டரா, என்ன வரும் அப்படிங்கறத வந்து கமெண்ட்ல டைப் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் சினாரியோ. செகண்ட் சினாரியோ என்ன அப்படின்னா, நீங்க ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நர்ஸ் வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு பேஷண்ட் ஒரு ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமா வராங்க, சிம்டம்ஸ் இருக்கு, டயக்னோஸ் பண்றீங்க, சர்ஜரி பண்ணிடுறீங்க. ஒரு நீ சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறமா இப்போ லெட்டர் எழுதுறதுக்கு பிளான் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க யாருக்கு லெட்டர் எழுதுறீங்கன்னா, ஒரு கம்யூனிட்டி ஹெல்த் நர்ஸுக்கு லெட்டர் எழுதுறதுக்கு பிளான் பண்றீங்கன்னா, பேஷண்ட்டை வீட்டுக்கு அனுப்ப போறீங்க. வீட்டுக்கு போன பிறகு அந்த பேஷண்ட்டுக்கு வந்து சம் சப்போர்ட்டிவ் கேர் தேவையில்லை. ஸோ அதுக்காக எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. தென் தேர்ட் சினாரியோ என்ன அப்படின்னா, இதே தான், பட் நீங்க ஒரு பேஷண்ட்டை ரீஹாபிலிட்டேஷன் ஃபெசிலிட்டிக்கு அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த 3 சிச்சுவேஷன்லையுமே என்னென்ன டைப் ஆஃப் லெட்டர்ஸ் நம்ம எழுதுறோம். இப்போ ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன டெஃபினிஷன் வைஸ் அங்க ரெஃபர் லெட்டர் நம்ம எழுதிக்கலாம், டிரான்ஸ்ஃபர் லெட்டரும் எழுதிக்கலாம். ஏன்னா ரெண்டோட டெஃபினேஷனுமே அதுக்கு மேட்ச் ஆகுது இல்லையா? அதாவது கண்டிப்பா நீங்க எழுதக்கூடிய பர்சனுக்கு பேஷண்ட் தெரிஞ்சிருக்காது. ஸோ நம்ம ரெஃபர் லெட்டர் எழுதிக்கலாம். ஸோ அதே மாதிரி பேசிக்கா சொல்லணும்னா, உங்க பிளேஸ்ல இருந்து அந்த பிளேஸுக்கு நீங்க பேஷண்ட்டை ரீலோகேட் பண்றீங்க. ஸோ அதனால இதை டிரான்ஸ்ஃபர் லெட்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ரைட்டா? அந்த செகண்ட் சினாரியோ எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, பேஷண்ட்டை வீட்டுக்கு அனுப்புறீங்க. அதாவது நீங்க லெட்டர் யாருக்கு எழுத போறீங்கன்னா, அந்த ஏரியால இருக்கக்கூடிய லோக்கல் கம்யூனிட்டிகள் நர்ஸுக்கு எழுதுறீங்க. ஸோ இப்போ இங்க பேசிக்கா பார்க்கணும்னா, அந்த நர்ஸுக்கு பேஷண்ட்டை தெரிஞ்சுக்கணும்னு இல்லை, அதனால தெரிஞ்சிருக்கணும்னு இல்லை. ஸோ தட் நம்ம இதை ரெஃபர்னு சொல்லிக்கலாம். அட் தி சேம் டைம் இப்போ நீங்க ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு அனுப்புறதுனால இதை டிஸ்சார்ஜ்னு கூட நம்ம சொல்லிக்கலாம் இல்லையா? அண்ட் தென் ஃபைனல் சினாரியோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அங்க பேஷண்ட்டை நீங்க வந்து ரீஹாபிலிட்டேஷன் சென்டருக்கு அனுப்புறீங்க. ஸோ கண்டிப்பா ரீஹாபிலிட்டேஷன் ஃபெசிலிட்டியில இருக்கிறவங்களுக்கு பேஷண்ட்டை தெரிஞ்சிருக்கணும்னு இல்லை. ஸோ அதை ரெஃபர்னு சொல்லிக்கலாம். அண்ட் தென் நீங்க உங்க பிளேஸ்ல இருந்து அவங்க பிளேஸ்க்கு பேஷண்ட்டை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க, அதாவது சேஞ்ச் பண்றீங்களா, பிளேஸை சேஞ்ச் பண்றீங்க. ஸோ தட் இதை வந்து டிரான்ஸ்ஃபர் லெட்டர் நம்ம எடுத்துக்கலாம். பேசிக்கா பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எழுதுறதுனால, அதாவது இங்க ரீஹாபிலிட்டேஷன் ஃபெசிலிட்டிக்கு எழுதினாலுமே சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்டா தான் நம்ம அதை கன்சிடர் பண்ணுவோம். ஸோ தட் இதை வந்து டிஸ்சார்ஜ் லெட்டராகவே கூட நம்ம எடுத்துக்கலாம். ரைட்டா? ஸோ இப்போ இங்க நீங்க இந்த 3 சினாரியோலயுமே பாத்தீங்க அப்படின்னா, ஸோ சம் டைப்ஸ் வந்து ஓவர்லேப் ஆகுது. அதாவது ஒரே கண்டிஷன்ல நம்ம மோர் தேன் ஒன் டைப் ஆஃப் லெட்டர் எழுதக்கூடிய சினாரியோஸ் வருதா? ஸோ இப்போ இங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, காமனா உங்க லெட்டர்ல ஏதாவது டைப் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா அதை எழுதுவீங்க. சப்போஸ் எந்த டைப்புமே மென்ஷன் பண்ணலைன்னா மோஸ்ட்லி ரெஃபர் லெட்டர் எழுதுவோம். இல்லைன்னா அந்த சிச்சுவேஷனுக்கு நீங்க எதை ஆப்ட்னு திங்க் பண்றீங்களோ அந்த டைப் ஆஃப் லெட்டரை நீங்க எழுதலாம். அதாவது ஃபர்ஸ்ட் சினாரியோல அதை நீங்க ரெஃபர்னு மென்ஷன் பண்ணாலும் கரெக்ட் தான், டிரான்ஸ்ஃபர்னு மென்ஷன் பண்ணாலும் கரெக்ட் தான். லாஸ்ட் சினாரியோல நீங்க எந்த டைப் ஆஃப் லெட்டர் எழுதினாலுமே கரெக்ட் தான், ப்ரொவைடட் அவங்க எந்த இன்ஃபர்மேஷன், அதாவது எந்த டைப் ஆஃப் லெட்டர் எழுதணும் அப்படிங்கறத வந்து உங்க கேஸ் நோட்ஸ்ல எங்கேயுமே மென்ஷன் பண்ணியிருக்க கூடாது. ஸோ இதை மட்டும் கிளியரா செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன்ஸ் வரும்போது அங்க என்னென்ன டைப் ஆஃப் லெட்டர் எழுதணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கிளியரா இருக்கும். இதுக்கப்புறமா இப்போ ஒரு டைப் வரும்போது எக்ஸாக்டா என்னென்ன சென்டென்ஸ் யூஸ் பண்றது அப்படிங்கறது வந்து கிளியரா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ரெஃபர் லெட்டர் எழுதுறீங்க அப்படின்னா ஈஸியா ஐம் ரைட்டிங் டு ரெஃபர் அப்படின்னே லெட்டர் ஸ்டார்ட் பண்ணா போதும். அண்ட் தென் அதே மாதிரி டிரான்ஸ்ஃபர் லெட்டர் எழுதுறீங்க அப்படின்னா ஐம் ரைட்டிங் டு டிரான்ஸ்ஃபர் தென் பேஷண்ட் நேம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணா போதும். தென் ஃபைனலா டிஸ்சார்ஜ் லெட்டர் எழுதுறீங்கன்னா ஐம் ரைட்டிங் டு டிஸ்சார்ஜ் அண்ட் தென் பேஷண்ட் நேம் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இதெல்லாம நான் கேஸ் லெட்டர்ஸ் வரும்போது ஐம் ரைட்டிங் டு அப்டேட் த ஹெல்த் ஸ்டேட்டஸ் ஆஃப் பேஷண்ட் நேம். ஸோ இந்த மாதிரி வந்து லெட்டர் ஸ்டார்ட் பண்றதா இருக்கு. ஸோ காமனா நீங்க இந்த 4ல ஏதோ ஒரு சிச்சுவேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அதுக்கு ஆப்டா இருக்கக்கூடிய சென்டென்ஸ் யூஸ் பண்ணா போதும். தட் இஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். ஸோ இப்போ எந்தெந்த டைப் ஆஃப் லெட்டர் வந்துச்சுன்னா அது எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும். இதுக்கப்புறமா ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இருக்கக்கூடிய இன்னொரு கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னா, நீங்க அஃபிஷியல் OET வெப்சைட் இல்லைன்னா வந்து சம் சாம்பிள் லெட்டர்ஸ் ஆன்லைன்ல ரிஃபர் பண்றீங்கன்னா சம்டைம்ஸ் டிஃபரெண்ட் வேஸ்ல அந்த லெட்டர்ஸ் அவங்க ஸ்டார்ட் பண்றதை பார்ப்பீங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா தேங்க்யூ ஃபார் சீயிங், தேங்க்யூ ஃபார் அட்டெண்டிங். ஸோ இந்த மாதிரி எல்லாமே கூட இன்ட்ரோடக்ஷன்ஸ் எழுதுறத பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரலாம், அப்போ நானுமே இந்த மாதிரி வெரைட்டிஸா ஏதாவது ட்ரை பண்ணணுமான்னு கேட்டா தேவையில்லை. இட் மீன்ஸ் நீங்க வந்து OET ரைட்டிங் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரே ஒரு லெட்டர் தான் எழுத போறீங்க. அண்ட் தென் நீங்க
ப்ராக்டிஸ் பண்றதுக்கான பர்பஸ் என்ன அப்படின்னா, உங்களை எந்த அளவுக்கு ஆட்டோ பைலட் மோடுக்கு மாத்த முடியுமோ அதுக்காக தான் நீங்க ப்ராக்டிஸ் பண்றீங்க. ஸோ தட் எக்ஸாமினேஷன் வரைக்கும் வெரைட்டிஸ் ஆஃப் இன்ட்ரோடக்ஷன் ட்ரை பண்றது அப்படிங்கிறது வந்து தேவையில்லை. இப்போ நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணது மாதிரி இது ஏதாவது ஒரு டைப் வருதுன்னா அதுக்கு இதுல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சென்டென்ஸ் யூஸ் பண்றது அப்படிங்கிறது பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். உங்களுக்கு அதுல எந்த கன்ஃபியூஷனுமே வேண்டாம். ஸோ நீங்க இப்போ வெரைட்டிஸ் ஆர்எல்ஸ் இப்போ உங்களுக்கு ஃபெமிலியர் இல்லாத சென்டென்சஸ் யூஸ் பண்ணாம இருக்கிறது நல்லது. இப்போ இந்த வீடியோ மூலமா ஓஇடி ரைட்டிங் பெர்ஸ்பெக்டிவ்ல என்னென்ன டைப் ஆஃப் லெட்டர்ஸ் இருக்கு அண்ட் தென் அதை எப்படி ஐடென்டிஃபை பண்றது, அதை எப்படி எழுதுறது அப்படிங்கிற பல இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு I believe that. இதுக்கப்புறமா if you know more about the courses that we offer at Target Nurse Academy, do contact this number. And as usual, if you have any other queries or any questions related to OET, do put it in the comment section below. We are really happy to answer for all your questions. Thank you so much. I'm looking forward to seeing the next video. Bye-bye.